அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத ஆசைகள், எண்ணங்கள் இருந்தால், அது நிறைவேறுவதற்கு இங்கு சொல்லக்கூடிய இந்த நாள் மற்றும் நேரத்த நீங்க பயன்படுத்திக்கலாம். குறைந்தது அது உங்களுக்கு சீக்கிரமாகவே நடந்தே தீரும். உதாரணத்திற்கு, உங்களுக்கு சொந்த வீடு அமையணும் என்று நினைச்சிட்டு இருக்கிறவங்களும், குழந்தை பாக்கியம் கிடைக்க காத்துக் கொண்டிருப்பவர்களும், திருமணம் கைகூடி வரணும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களும், மேலும் பணம் சேரணும், வீண் செலவு ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களும் இந்த நேரத்த பயன்படுத்திக்கலாம். அதாவது வருகின்ற மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வைகாசி மாதத்தின் முதல் நாள், அதுவும் தமிழ் மாதம், ஆங்கில மாதம் இந்த 2 மாதங்களின் முதல் தேதி ரொம்ப விசேஷம். அதிலும் தமிழ் மாதம் வைகாசி மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிறப்புகளுடனே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அதிலும் முதல் சிறப்பு வெள்ளிக்கிழமை நாள்ல வந்திருக்கின்றது. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் சுக்கிர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள். அதாவது நமக்கு மாதத்தின் முதல் நாளே மங்களகரமான வெள்ளிக்கிழமையில வந்திருப்பது இன்னுமே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துல 4 முறை மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்கின்றது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி இந்த 4 மாதத்தினுடைய முதல் தேதியில தான் வருகின்றது. அதாவது சூரியன் ரிஷபம், சிம்மம், விருச்சகம் மற்றும் கும்பம் ஆகிய ராசியில நுழையும் போது நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஏற்படும். அதுவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ஏகாதசி விரதத்திற்கு நிகரான பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒரு வருஷத்துல வருகின்ற எல்லா ஏகாதசியை விட பல மடங்கு விரதம் இருந்த பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்றே கூட சொல்லலாம். அதுவும் நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல அதிகாலை 1:30 இருந்து தொடங்கி காலை 10:30 வரைக்கும் தான் இருக்கின்றது. அதாவது நள்ளிரவு 1:30 இருந்து காலையில 10:30 வரைக்கும் தான் இருக்கும். இந்த நேரத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று சொல்லுவோம். அதனால நீங்க இந்த நேரத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இந்த நேரத்துல என்ன செய்யணும்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் இருந்தால் அதுல போயிட்டு நீங்க கொடிமரத்தோட இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, அதிலும் நல்ல வாசனை மிக்க மலர்களை ஒரு 27 எண்ணிக்கையில அடிப்படையில கையில எடுத்துட்டு போயிட்டு நீங்க அது வெள்ளை நிற மலர்களா இருந்தா இன்னுமே சிறப்புங்க. ஏன்னா பெருமாளுக்கு வெள்ளை நிற மலர்கள் ரொம்பவுமே பிடித்தமான ஒன்றுன்னே கூட சொல்லலாம். அதனால லில்லிப்பூ, சாமந்திப்பூ, மல்லிகைப்பூ, முல்லைப்பூ இந்த மாதிரி ஏதாவது வெள்ளை நிறத்துல இருக்கிற மாதிரி பூக்கள் ஒரு 27 அப்படிங்கிற எண்ணிக்கையில எடுத்துட்டு போயிடுங்க. இப்ப அங்க போயிட்டு அங்க கொடிமரத்தோட சேர்ந்து நம்ம அந்த கர்ப்ப கிரகத்தையும் சுற்றி வரணும். ஒவ்வொரு முறையும் நீங்க சுற்றி வரும்போது அந்த கொடிமரத்துக்கிட்ட ஒரு மலரை வைங்க. இந்த மாதிரி நீங்க 27 முறையும் சுற்றி வரும்போது 27 மலர்களையும் அந்த கொடிமரத்தின் மீது முன்னாடி ஒவ்வொன்றாக வச்சுட்டு, அது கூடவே நீங்க சுற்றி வலம் வரும்போது சும்மா வெறுமனே வராம ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிச்சுட்டே வாங்க. அது இன்னுமே சிறப்புன்னே சொல்லலாம். அது நமக்கு இன்னுமே ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். இப்ப எங்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போக முடியல, நாங்க கோவிலு பக்கத்துல இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா, நீங்க எங்கேயுமே போகாம உங்க வீட்ல இருந்தபடியே உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க இருக்கின்ற பெருமாள் படத்தை நல்லா தூய்மைப்படுத்தி, நல்ல துளசி இலைகளாக அலங்காரம் செஞ்சுட்டு, வீட்டிலேயே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, நீங்க அங்கேயே அமர்ந்து ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை நீங்க சொல்லலாம். அதுவும் இந்த நேரத்துல நீங்க செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனைகள் இருக்குது இல்லையா, அது குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தீருவதற்கும், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் தீருவதற்கும், இல்லைன்னா வேற ஏதாவது நிறைவேறாத விருப்பங்கள் இருந்தாலும் சரி, இது எல்லாமே கண்டிப்பா 3 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளார நடந்தே தீரும் அப்படின்னு ஐதீகம் இருக்கின்றது. அதனால இந்த டைமை யாருமே தவற விடாமல் மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள்ல அதிகாலை 1:30 இருந்து காலை 10:30 வரை இருக்கின்ற நேரத்துக்குள்ள, அதாவது இந்த
9 மணி நேரத்துக்குள்ள ஏகாதசியை விட பல மடங்கு புண்ணியம் தரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க கோவிலுக்கு போயிட்டோ இல்லைன்னா வீட்டிலேயோ இந்த பூஜையை வந்துட்டு செஞ்சு வழிபாடு பண்ணிக்கலாம். இப்ப கோவிலுக்கு போனால் 27 முறை கொடிமரத்தை சுற்றி வர முடியும். ஆனா வீட்டுல அப்படி சுற்றி வர முடியாது. அதனால நீங்க ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிக்கும் போது ஒவ்வொரு முறையும் உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கின்ற பெருமாள் படத்திற்கு முன்னாடி அந்த பூக்களால 27 முறையும் சொல்லும்போது 27 முறையும் அர்ச்சனை செஞ்சு செய்யுங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த காலம் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்துல அனைவரும் விஷ்ணு பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையுங்கள் என்று சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.